கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்ப்போம். நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவரா இப்படி செஞ்சாரு, என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பின்னாடி எத்தனை நம்பிக்கை இருந்திருக்குன்றதை நம்ம யூகிக்க முடியும். மனுஷங்க கிட்ட ரெட்டை வேஷம் இருக்குதுன்றது தான் உண்மை. பொதுவாக வெளிப்புறமான செயலை விட உள்புறமான குணம்தான் நிஜமாக இருக்கும். பல நேரங்களில் வெளிப்புற தோற்றத்தை வச்சு தான் நம்ம எதையும் நிதானிக்கிறோம். ஆனால் நிஜத்தை பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப ஏமாற்றத்தை அளிக்கிறதா இருக்குது. ஆனால் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய பழைய சுபாவத்தை களைஞ்சு போட்டு புதிய சுபாவத்தில் வாழ்கிறவனாக அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் காலத்தில் வாழ்ந்த பல பேரை பார்த்து மாயக்காரரேன்னு சொன்னார். ஏன்னா வெளிப்புறத்தில் சுத்தமாகவும் உள்புறத்தில் ரொம்ப மோசமாகவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் இப்படி தான் இந்த சமுதாயம் இருக்குது. அதனால் நம்மளையும் ஆய்வு செஞ்சு சரியான பாடத்தை கற்றுக்கொள்கிறதுக்கு இன்றைக்கி நேரம் எடுப்போம். பழங்காலத்தில் ஸ்பெயின் நாட்டு மன்னர் தன்னுடைய அரசாட்சியின் கீழே இருந்த ஒரு ஏழை கிராமத்தை பார்க்குறதுக்கு விரும்பினார். அந்த கிராமத்தினுடைய தலைவர்கிட்ட ராஜா வர்றாருன்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே அவர் அந்த கிராமத்தினுடைய மக்களை கூட்டி ராஜா இந்த நாளில் வரப்போகிறாருன்னு சொல்லி அறிவித்தார். உடனே மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அவரை வரவேற்கணும்னு தீர்மானித்தாங்க. தங்களால் இயன்றதை அவருக்கு கொடுத்து சிறப்பாக அவருடைய வருகையை கொண்டாடணும்னு தீர்மானிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட ராஜாவுக்கு கொடுக்கறதுக்கு ஏழைகளாக இருந்ததுனால ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அவங்க திராட்சை ரசத்தை செய்கிறதுல வல்லவர்களாக இருந்ததுனால அவங்க கூடி திட்டமிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களால் இயன்ற சிறந்த ரசத்தை கொண்டு வந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த ஒரு பாத்திரத்தில் ஊற்றணும்னு சொல்லப்பட்டுச்சு. அதன்படி ஒவ்வொருத்தரும் கொண்டு வந்து ஊற்றுனாங்க. கடைசியில் அரசரும் வந்தார். அவர்கிட்ட விலை உயர்ந்த வெள்ளி கிண்ணம் கொடுக்கப்பட்டுச்சு. அவரும் அதை வாங்கி மொண்டு வாயில் ஊற்றுனப்போ அது வெறும் தண்ணீராக தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஊற்றின ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்க தங்களை காட்டிலும் நல்ல ரசத்தை ஊற்றியிருப்பாங்கன்னு நினச்சி வெறும் தண்ணீரை தான் ஊற்றி இருந்தாங்க. அதனால் மன்னர் வந்து குடித்தப்போ அது வெறும் தண்ணீராக தான் இருந்துச்சு. எத்தனை பரிதாபம் பாருங்க. ஒரு முறை என்னுடைய தகப்பனார் வாங்கி வந்த மாம்பழங்களில் ரொம்ப கவர்ச்சியாகவும் கலராகவும் இருந்த ஒன்றை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் அதை ஆவலோட கடித்தப்போ அந்த பழத்துக்கு உள்ளே அது கெட்டு போய் புழு வச்சிருந்துச்சு. அதை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஆம் பிரியமானவர்களே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அப்படின்ற மத்தேயு 15:8 எத்தனை உண்மையானது. மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்க தேவனுக்கு பயந்து அவரை நேசித்து நடக்கிறது போல காணப்பட்டுச்சு. ஆனால் அவங்க உண்மை இல்லாதவங்களாகவே இருந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்காக அதிகமாக காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்திட்டா அவரை பிரியப்படுத்திடலான்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் அவங்க காணிக்கைகள் அவருக்கு பிடிக்கவே இல்லை. என்னால் சகிக்க முடியலை, நான் வெறுக்கிறேன், எனக்கு அரோசிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கு காரணம் அவங்களுடைய இருதயம் சுத்தம் இல்லாமல் வெறும் காணிக்கை மாத்திரம் கொடுத்தாங்க. தேவன் எதிர்பார்க்குறது காணிக்கையே இல்லை, அவங்களுடைய இருதய சுத்தத்தை தான். இன்றைக்கும் கூட நம்ம தேவனுக்காக இதை செய்கிறோம் அதை செய்கிறோன்ட்டு மனுஷங்க நம்மளை பற்றி மேன்மையாக நினைக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் என்ன நினைப்பாருன்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். நாம் யார், நம்மளுடைய குணாதிசயம் என்ன, நம்மளுடைய நிஜம் என்ன அப்படின்றத முற்றிலும் அறிஞ்சவருக்கு முன்னாடி நம்ம நடிக்க முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிஞ்சிருந்தாலும் நாம் பேசுகிறதையும் செய்கிறதையும் பொறுமையோடு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நாம் அவரை ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினைப்போம்னா நம்மளை விட புத்தி இல்லாதவங்க யாருமே இல்லை. தேவ பிள்ளையே, ஒருவேளை மனுஷனுக்கு தெரியாது நீங்கள் நிஜத்தில் யாருன்றது. அதனால் நீங்கள் ஏதோ ஒரு மதிப்பை உடையவர்களாக வலம் வரலாம். ஆனால் உங்களை படைச்சவருக்கு முன்னாடி உங்களை ஆய்வு செஞ்சு பாருங்கள். நீங்கள் உள்ளும் புறமும் ஒரே மாதிரியாக இருக்கிறீங்களா, இல்லை இன்னும் மாய்மாலம் இருக்குதா அப்படின்றத உணர்றீங்களா? காலம் இனி செல்லாது.
சீக்கிரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அவர் வரும்போது அவரோடு நமக்கான பலனை கொண்டு வருவார். அப்போது அவனவனுக்கான பலனை பெற்றுக்கொள்வோமே. உள்ளும் புறமும் ஒரே விதமாக இருக்க அவர் நம்மளை ஆள்றதுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.